ஜெய் வாசவி. இன்று 20வது ஸ்லோகம். சர்வபூதேஷு ஏனகம் பாவமவ்யய பீக்ஷதே அவிபக்தம் விபக்தேஷு தஞ்ஞானம் வித்தி சாத்விகம். வேறு வேறாயுள்ள பூதங்களில் வேறுபடாத அறியாத ஏக வஸ்துவை எதனால் பார்க்கிறாயோ அந்த ஞானத்தை சாத்விகமானதென்று அறிக. பிரகிருதியின் கூறுகள் வேறு வேறாய் பிரிந்துள்ளன. சராசரங்கள் அனைத்தும் ஜட சேதனங்கள் அனைத்தும் மாயா காரியங்களே. அவைகளுக்கெல்லாம் ஆதாரமாயிருப்பது பரமாத்மா. அது ஏக வஸ்து. ஆகாசத்தை போன்று அது பிளவுபடாதது. ஜெகத் அதனிடத்திலிருந்து தோன்றி வருவதால் அது குறைபடுகிறதில்லை. ஏனென்றால் அது அகண்ட வஸ்து. கூடுதல் குறைதல் என்பது அதற்கு இல்லை. ஆகையால் அது அழியாதது. ஆகாசமானது பாண்டங்களில் பிளவுபடுத்துவதில்லை. அங்கனம் வெவ்வேறு பூதத்திற்கு ஆத்மா வெவ்வேறு ஆத்மாவாக வடிவெடுக்கவில்லை. துவைத்தமல்லாத அந்த ஆத்மாவை உள்ளபடி அறிவது சாத்வீக ஞானமாம். காற்று நல்ல வாசனையையும் கெட்ட வாசனையையும் கொண்டு வீசுமாயினும் அவைகளால் விகாரப்படுவதில்லை. பரம்பொருளும் அந்த காற்றை போன்றது என்று ராமகிருஷ்ணர் உபதேசிக்கிறார். நன்றி, வணக்கம். லதா ஸ்வரூபம், விருத்தாச்சலம்.